ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யுவி லண்டன் விளாக்ஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறது சிக்கன் கட்டிங் வீடியோ. என்னடா அது சிக்கன் கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, லண்டனில் இதெல்லாமே பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட். என்ன காரணம் அப்படின்னா, லண்டனில் வந்து பொதுவாக கட் பண்ண சிக்கன் நிறைய கிடைக்கும். எந்த கடைக்கு போனீங்கனாலும், டெஸ்கோவில் எங்கே போனீங்கனாலும் சிக்கனை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை வாங்கிட்டு வந்து அப்படியே செஞ்சுக்கலாம். அது பேக்கெட் பவுச்சில் தானே வருது. உங்களுக்கு எல்லாமே பேக்கெட் பண்ணி கட் பண்ண பீசஸ் தனித்தனியாக வரும். ஆனால் எலும்பெல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாம் எலும்பெல்லாம் கழித்து அப்படி தான் பீசஸ் வரும். ஏன்னா லெக் பீஸ் தனியாக, தை பீஸ் தனியாக, ப்ரெஸ்ட் பீஸ் தனியாக அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தால் நம்மளோட பிரியாணி ஸ்டைல்ஸ்க்கும் நம்மளோட சிக்கன் வறுவலுக்கோ அது இப்போ நம்ம ஆஸ்டா இங்கே பார்த்திங்கன்னா பெரிய கடைகள் பார்த்திங்கன்னா ஆஸ்டா, செயின்ஸ்பெரிஸ், அப்புறம் மாதிரி மோரிசன்ஸ் இருக்குது. ஆஸ்டா இருக்குது, செயின்ஸ்பெரிஸ் இருக்குது, மோரிசன்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி டெஸ்கோ இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெரிய டெஸ்கோ சூப்பர் ஸ்டோர் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்கோ சூப்பர் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் இந்த டைம் தான் என்ன பண்ணேன்னா, சிக்கன் ஃபுல் சிக்கனை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணேன். பேசிக்லி நம்ம எடுக்கிறதுல அப்படின்னா தை பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவோம், இல்லை லெக் பீஸ் தனியாக எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் எடுக்கிறனா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னா மறுபடியும் ப்ரெஸ் பீஸ் தனியாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது மாதிரி பவுச்சாக எடுத்துகிட்டு வரதை விட டக்குன்னு சரி இன்றைக்கி ஹோல் சிக்கனாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஹோல் சிக்கனாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதோட கட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பீசஸ் நமக்கு சிக்கன் வறுவலுக்கு தகுந்த மாதிரி பீசஸும், பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பீசஸும் போடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ இன் திஸ் வீடியோ. ஐம் வெரி ஹாப்பி. இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு வீடியோ போடுறதில்ல. பட் நிறைய விஷயங்கள் லண்டன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரொம்ப நம்ம ஊர் மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு இதாக இருக்காது. நம்ம ஊரில் நம்ம வாழ்ந்த ஸ்டைலுக்கு இங்கே நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன காரணம், ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. அதை நம்ம நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கிறது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு இந்தியன் லைஃப் ஸ்டைல்லையே தான் இருப்போம். ஸோ அதுலேயே அப்படியே மோல்டாகி வாழ்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஊருக்காரங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி மாறிக்கணும். பீஸா, சாண்ட்விச்சஸ், அப்புறம் பர்கர்ஸ், இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு பழகணும். கேஎஃப்சியில் வாங்கி சாப்பிட்டு பழகணும். அதெல்லாம் நம்ம நாக்குக்கு ஒத்தே வராது. நம்மெல்லாம் காரசாரமாக சிக்கன் வறுவல் சாப்பிட்டு பழகணும். காலையில் எழுந்திரிச்சோன்னையும் சிந்தாமணி சாப்பிட்ட ஃபேமிலி நம்மலாம். அதனால் காலையிலேயே சிந்தாமணி சாப்பிட்டு வளர்ந்துட்டு இப்போ கேஎஃப்சி சிக்கனு, இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன்லாம் சாப்பிட்டோம்னா நாக்குக்கு உரைக்கவே மாட்டேங்குது. அது எவ்வளோ குளிராக இருக்குது. நேற்றே நம்ம வெயில் பகவானை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து அதையும் பாருங்கள். ஏன்னா வெயில் பகவானோட லீலைகள்லாம் இந்த ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக எடுக்க வேணான்னு பார்க்குறேன். சும்மா ஏன்னா வெறும் சிக்கன் கட்டிங் வீடியோவில் ரொம்ப நேரம் மொக்க போகிறேன்னு ஆகிடக்கூடாது. ஸோ நம்மளோட வீடியோ இந்த ஸ்பாட்டோட நான் என் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ. நெக்ஸ்ட்டு பிரியாணியில் பார்ப்போம். இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படி சூப்பராக நம்ம ஸ்டைலில், யுவி ஸ்டைலில் ஒரு பிரியாணி பார்ப்போம். தட்ஸ் யுவி லண்டன் விளாக்ஸ். பை பை எவ்ரி ஒன். குட் சைனிங் ஆஃப்.